ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் கேக் தான். கொக்கோ கேக் தான் பண்ண போகிறோம். வித்தவுட் ஓவன் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் தான், குயிக்காக பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட மைதா மாவு இருந்தது, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஜலிச்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஜலிச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக சர்க்கரை, கொக்கோ பவுட்ரு, மைதா மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2ன்றது நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை 3/4 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். திகிட்டிட்டோன்றதுக்காக 3/4 கப் போட்டிருக்கேன். அப்புறமா கொக்கோ பவுட்ரு 1/4 எடுத்துருக்கேன். இது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூனு. அப்புறமா நார்மல் சோடா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டரை நான் உருக்கி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது அன்சால்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். கலக்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணோன்னா ஸ்மெல் வரும். தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் குக்கிங் ஆயிலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 முட்டையை நல்லா அடிச்சுக்கிறேன். எவ்வளோ நல்லா கையில் அடிக்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோ ப்ளஃபியாக வரும். இது நீங்கள் ஒரு எக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கினிங்கன்னா இன்னும் ப்ளஃபியாக வரும். நான் பின்னாடி இன்னொரு எக்கு சேர்த்தேன். ஏன்னா என் மைதா மாவு கொஞ்சம் கெட்டியாச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு எக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் 3 எக்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் டிபெண்ட் அப்பான் மைதா மாவில் வித்தியாசம் இருக்கும். நல்லா முட்டையை அடிச்சிக்கணும். நான் இவ்வளோ நல்லா கையில் அடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த எக் பீட்டர் இருந்தால் கூட எக் பீட்டரில் அடிச்சிக்கலாம். நான் ஸ்பூன்லேயே அடிச்சிருக்கிறேன். நல்லா ப்ளஃபியாக வர மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுகரை ஆட் பண்ணிக்கணும். சுகர் அப்படியே போட்டோம்னா கரையாது, நம்ம அரைச்சி போடணும் சுகரை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை போட்டு நம்ம அடிக்கும் போது கொஞ்சம் ப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும். நல்லா அடிக்கணும். நான் மொத்தம் 3 எக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டும் போது 2 எக்கு தான் போட்டேன். ஏன்னா என்னுடைய மைதா மாவு கொஞ்சம் தண்ணி பதம் ஜாஸ்தி கேட்குற மாதிரி இருந்தது. அதனால் 1 எக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம 4 கூட போடலாம், இன்னும் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நான். நம்ம ஒரே முட்டை ஆட் பண்ணிட்டோம்னா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்பூன்லேயே அடிச்சிருக்கேன். நீங்கள் அந்த எக்கு அடிக்கிற பீட்ரு இருந்தால் கூட அடிக்கலாம். நான் எல்லா மைதா மாவும் போட்டு அடிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா அடிக்க அடிக்க அப்படியே கட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைதா மாவு ஆட் பண்ணி கலரிட்டே வரணும். அதுக்கப்புறம் நான் இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஜாஸ்தி போட்டோம்னாலும் ரொம்ப கசப்பு வந்துடும், கேக்கு நல்லாவே வராது. அதுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் போடணும். பாருங்கள், போட்டிருக்கேன். நம்ம இது கொக்கோ பவுட்ரு போடாமையே நம்ம பண்ணோம்னா அது நார்மல் ப்ளெயின் கேக் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இதில் நான் எடுத்து வச்சுருக்க சோடா மாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். சோடா மாவு பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், அது நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டர் உருக்குந்து ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். நம்மளுக்கு டைட்டான மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கெட்டியாகிட்ருக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக பால் விட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பால். அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இதில். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ நம்ம பதத்துக்கு வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு பதம் கிடச்சிருக்கு.
நம்ம ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டோம்னா கேக்கு வேகவே வேகாது, அப்படியே இழுன்னு இருக்கும். ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டோம்னா கல் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு எடுத்து இப்படி இட்லி மாவு மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இதை. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு அப்படியே வச்சு விடணும். அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் தண்ணி வேணுமா, அதாவது பால் வேணுமா வேணாமான்னு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து ஒரு கேக் பேன் இருந்தது. அதில் வந்து நான் பட்டர் தடவிட்டு மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட கேக் பேன் இல்லைன்னா அலுமினிய தேக்ஸா இருக்கும் இல்லைங்களா, எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக அலுமினிய தேக்ஸா இருக்கும். அதில் வந்து நம்ம பண்ணலாம். ஸ்டீலில் பண்ணோம்னா வராது அவ்வளோ அழகாக. அலுமினியில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். அதில் பட்டர் தடவிட்டு இல்லை ஆயிலோ தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக சுத்தூரம். அப்போது ஒட்டாமல் வரும், கண்டிப்பாக ஒட்டாமல் வரும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நம்ம கேக் இது வந்து ஊற்றி விடுங்க ஃபுல்லாக. அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தட்டி விடுங்க, அதில் பபிள்ஸ் இருக்கும், போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குக்கரில் யூஸ் பண்ணல, அயன் பேனில் தான், அயன் கடாயில் வச்சுருக்கிறேன். நல்லா அயன் கடாய் முதல்ல சூட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே எடுத்து நான் வச்சுருக்கேன். கீழே வந்து நான் தண்ணியோ சால்ட்டோ எதுவுமே போடல, வெறும் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். நல்லா அது சூடாயிட்ட மேலே எடுத்து நான் கேக் பேன் வச்சுட்டு ஸ்லோ பண்ணி விட்டேன். 45 மினிட்ஸு தட்டு போட்டு மூடி விட்டேன். நீங்கள் குக்கரில் பண்ணலாம். குக்கரில் பண்ணுறதுன்னா கீழே சால்ட் வேணாலும் போட்டுட்டு நம்ம சால்ட் போட்டு பண்ணோம்னா குக்கர் மூடினோம்னா அந்த சால்ட்டெல்லாம் கேக்கில் போய்டும். அதனால் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி வேணால் கூட யூஸ் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள் குக்கரில். உப்பு போட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக கேக் வந்து உப்பு ஆகிடுது. அந்த தட்டு போட்டு மூடுற வாசி அந்த உப்பெல்லாம் அதில் இறங்கிடுது. அதனால் வெறும்னா அயன் இதில் பண்ணுங்கள். குக்கரில் வந்து வெறும்னாவே பண்ணலாம், அப்படியே கூட பண்ணலாம். நம்ம கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே ஸ்லோவாக நம்ம எடுத்து வச்சு அந்த கிண்ணத்தை வச்சோம்னா கண்டிப்பாக வரும். பாருங்கள், இன்னும் வேகலை, கொஞ்சம் ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் 10 to 15 மினிட்ஸ் ஆகும் வேக. பாருங்கள், அந்த லாஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே நிற்கிது வேகாத. அப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஆகிட்ட மேலே ஸ்லோலே வச்சுருங்க, அப்போ தான் வேகும். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தீஞ்சிரும் கண்டிப்பாக அடியில். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூனில் குத்தி காட்டுறேன். பாருங்கள், வெந்திருக்கு, ஒட்டாமல் வருது பாருங்கள் சுத்தூரம். இதுதான் வந்து கரெக்டான பதம். அதனால தான் இறக்கிட்டேன். நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுருங்க. ஆற விட்டின மேலே நம்ம கவுத்து விட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துடும் கேக்கு க்ளீனாக. பாருங்கள், எனக்கு ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு கேக்கு. நான் ஒன்றி தடவில் பட்டரு அந்த மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நான் வந்து ஸ்வீட் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன், கம்மியாக மீடியமாக தான் இருந்தது, ஜாஸ்தி போடல. அப்புறம் கொஞ்சமாக இது வந்து ட்ரை ஆகிடும்ன்றதுக்காக சுகர் கொஞ்சம் போட்டுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு சுகர் சிரப் எடுத்து நான் அதில் டஸ்ட் பண்ணி விட்டேன். கேக் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. ஃபுல்லாக பண்ணணுமா இருந்தது, நான் சும்மா சிம்பிளாக பண்ணி காமிச்சேன். ஒரு கையில் கேமரா எடுத்துன்னு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் ஒரே இதுவாக பண்ணேன். 2 லேயராக பண்ணியிருக்கலாம். நான் நெக்ஸ்ட் வாட்டி லேயர்லாம் பண்ணிவிட்டு க்ரீம் எப்படி பண்ணுறது எல்லாமே போடுறேன். இது சிம்பிளான கேக் தான். பாருங்கள், நான் ஜீரா வந்து சுத்தூர போட்டுட்டு கையில் என்கிட்ட வந்து சிரப் ஒன்று இருந்தது, சாக்கோ சிரப்பு, அதை மேலே ஊற்றிட்டு அப்படியே கட் பண்ணேன். சிம்பிளாக நல்லா இருந்தது கேக்கு டேஸ்ட்டு. இன்னும் க்ரீமெல்லாம் போட்டு பண்ணுறது நான் நெக்ஸ்ட்டு பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் இருக்கும். பாருங்கள், அவங்க சாக்லேட் சிரப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் சுத்தூரம் பண்ணுங்கள். 2 லேயராகவும் இது பண்ண முடியும், பசங்களை வச்சுட்டு பண்ண அவ்வளோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பண்ணுறேன் அது. பாருங்கள், அவங்க சாக்லேட் சிரப் ஒன்று ஊற்றிட்டுருக்காங்க, பசங்க தான். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். பாருங்கள், பசங்க தான் கூட பண்ணுது.